Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். நமக்கு கவுன்சிலிங் 21ஆம் தேதியில இருந்து ஆரம்பிக்க போகுது. சாய்ஸ் ஃபில்லிங், ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே. இப்போ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது ஜெனரல் ரேங்கை பேஸ் பண்ணி அலாட் பண்ணுவாங்களா அல்லது கம்யூனிட்டி ரேங்கை பேஸ் பண்ணி அலாட் பண்ணுவாங்களா? இந்த டவுட் நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கு. ஸோ தட் இதை சம்பந்தமா ஒரு வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா எல்லாருக்குமே இந்த கிளாரிட்டி கிடைச்சிரும், அந்த டவுட் வந்து போயிடும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் ஓசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் போக 1213 சீட்டு வரலாம். சம் சேஞ்சஸ் மேபி இந்த வருஷம் இருக்கலாம். பட் அடிஷன் ஆஃப் சீட் கிடையாது கவர்மெண்ட் காலேஜில், அது நமக்கு தெரியும். பிசிக்கு 985 சீட்டு, பிசிஎம்க்கு 133 சீட்டு, எம்பிசி டிஎன்சிக்கு 759 சீட்டு, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 587 சீட்டு, எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 109, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 38, ஐஆர்டி வார்டில் அது வந்து கம்யூனிட்டி வைஸ் அவங்க பிரிப்பாங்க 30 சீட்டை. ஆக மொத்தம் 3854 சீட் இருக்குது. ஓகே, அதே போல் இஎஸ்ஐ கேகே நகர் 21 எஸ்எஃப் காலேஜஸ், 3 பிரைவேட் யூனிவர்சிட்டின்னு கேட்டகரி வைஸ் கம்யூனிட்டி வைஸ் சீட் அலாட்மெண்ட் இந்த மாதிரி சீட் மேட்ரிக்ஸில் வரும். இப்போது கொஸ்டினுக்கு வருவோம், டவுட்டுக்கு வருவோம். உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது ஜென்ரல் ரேங்க் படி நடக்குமா கம்யூனிட்டி ரேங்க் படி நடக்குமா? ரொம்ப சிம்பிள். 36 அரசு மருத்துவக் கல்லூரியில் இந்த 1213 சீட்டுங்கிறது ஜென்ரல் ரேங்கை ஃபாலோ பண்ணி சீட் அலாட்மெண்ட் நடக்கும். இந்த 1213 சீட் அப்படிங்கிறது பிசிங்கிறது பிசி கம்யூனிட்டி ரேங்க், பிசிஎம்ங்கிறது இந்த 133 சீட்டு பிசிஎம் கம்யூனிட்டி ரேங்கை பேஸ் பண்ணுவாங்க. எம்பிசிக்கு இந்த 759 சீட்டுங்கிறது எம்பிசி கம்யூனிட்டி ரேங்கை ஃபாலோ பண்ணி ஃபில் பண்ணுவாங்க. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த 587 அப்படிங்கிறது எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸோட கம்யூனிட்டி ரேங்கை ஃபாலோ பண்ணுவாங்க. இவங்களுக்கு எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸோட கம்யூனிட்டி ரேங்க் இந்த 109 சீட்டுக்கு, இந்த 38 சீட்டுக்கு எஸ்டி கம்யூனிட்டி ரேங்க். ஐஆர்டி வார்டுக்கு கம்யூனிட்டி வைஸ் அந்த 30 சீட்டை பிரித்து ஐஆர்டிக்குன்னு உள்ள ரேங்க் லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு சீட் அலாட் பண்ணுவாங்க. அதே போல தான் ஒவ்வொரு கேட்டகரியிலையும். இப்போ இஎஸ்ஐ சென்னை காலேஜ் இருக்குன்னா அங்கே 28 சீட்டு ஜென்ரல் ரேங்கை ஃபாலோ பண்ணுவாங்க, 24 சீட்டு கம்யூனிட்டி ரேங்க்கு ஃபார் பிசி, பிசிஎம் கம்யூனிட்டி ரேங்க், எம்பிசி கம்யூனிட்டி ரேங்க், எஸ்சி கம்யூனிட்டி ரேங்க், எஸ்சிஏ கம்யூனிட்டி ரேங்க், எஸ்டி கம்யூனிட்டி ரேங்க். இந்த மாதிரி தான் செல்ஃப் ஃபினான்ஸ்க்கும் இந்த 549 சீட்டுக்கு ஜென்ரல் ரேங்கை ஃபாலோ பண்ணி சீட் அலாட் பண்ணுவாங்க. பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கம்யூனிட்டி ரேங்க், இது எல்லாமே கம்யூனிட்டி ரேங்கை பேஸ் பண்ணி. ஸோ இந்த ஓசின்னு இருக்கிறது மட்டும் ஜென்ரல் ரேங்கை ஃபாலோ பண்ணி சீட் அலாட் பண்ணுவாங்க. மொத்தமாக 1857 சீட்டு பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கேட்டகரியில் வர எல்லாருக்குமே கம்யூனிட்டி ரேங்கை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. பிசினா பிசியோட கம்யூனிட்டி ரேங்க் 1 2 3 4 அந்த கம்யூனிட்டி ரேங்க் போட்டிருப்பாங்கல்ல, அதை ஃபாலோ பண்ணுவாங்க. பிசிஎம்னா பிசிஎம்க்குரிய கம்யூனிட்டி ரேங்கை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ பிசிஎம்க்கு 133 சீட் இருக்கு. ஆனால் நம்பர் ஆஃப் பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் ஆனவங்க அப்படின்னு பார்த்தா 133 விட ஜாஸ்தியாக இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 1213 ஜென்ரல் ரேங்கை ஃபாலோ பண்ணி இந்த ஜென்ரல் ரேங்க்ல எத்தனை பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் போயிருப்பாங்க? ஒரு எக்ஸாம்பிளுக்கு 20 பேர் போயிருந்தாங்கன்னா இந்த 133 சீட்டு பிசிஎம்க்கு மட்டும்தான். பிளஸ் ஆல்ரெடி ஜென்ரல் ரேங்க்ல 20 பேர் போயிருப்பாங்க. அப்போ 153 பேருக்கு அட்மிஷன் கிடைச்சிருக்கும். அதே போல பிசி ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்ரல் ரேங்க்ல இந்த 1813ல ஒரு 600 பேர் போயிருந்தாங்க அப்படின்னா இங்கே 985 இருக்குன்னா 985 பிசிக்கு மட்டும்தான். ப்ளஸ் 600 பேர் இந்த ஜென்ரல் ரேங்க்குள்ளேயே போயிட்டாங்க அப்படின்னா 5 8 15 1815 பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்மிஷன் கிடைச்சிருக்கும். ஸோ இப்படி தான் கம்யூனிட்டி வைஸ் உங்களுக்கு வந்து ஜென்ரல் ரேங்க்குங்கிறது எல்லா கம்யூனிட்டிலையும் இருக்கக்கூடிய டாப் ரேங்க் 31% டாப் 31% ரேங்க்ல வந்தவங்க ஓசியில் ஜென்ரல் ரேங்கை ஃபாலோ பண்ணி அதில் எந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களா வேணா இருக்கலாம் ஜென்ரல் ரேங்கை ஃபாலோ பண்ணி சீட் அலாட் பண்ணுவாங்க. பிசி சீட் அப்படின்னா பிசி ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் ஆஃப்டர் க்ளோசிங் த ஜென்ரல் ரேங்க். ஜென்ரல் ரேங்க்ல இந்த 1213 சீட்டை ஃபில் பண்ணிட்டு அதுக்கடுத்து பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 1039 சீட். இந்த 1213 சீட்டை ஃபில் பண்ணதுக்கப்புறம் பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 133 சீட்டு, 1213 சீட்டை ஃபில் பண்ணதுக்கப்புறம் எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் 759 சீட்டு, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் 587, எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் 109, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் 38. இப்படி சீட் அலாட் பண்ணுவாங்க. இதை தான் நம்ம ரிசர்வேஷன் போம். ஸோ நமக்கு சீட் அலாட்மெண்ட்டில் ஜென்ரல் ரேங்க் ஃபாலோ பண்ணுவாங்களா கம்யூனிட்டி ரேங்க் ஃபாலோ பண்ணுவாங்களா? ரெண்டுமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஓசி அப்படின்னா ஜென்ரல் ரேங்க் ஃபாலோ பண்ணுவாங்க. பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டினா கம்யூனிட்டி ரேங்க் ஃபாலோ பண்ணி சீட் ஃபில் பண்ணுவாங்க. ஹோப் உங்களோட டவுட் கிளாரிஃபை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.